ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி இப்போதைக்கு வெண்பாவை பிரிஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. வெண்பா வந்துட்டு நம்ம கூட மல்லி அம்மா பேச மாட்டேங்கிறாங்க, எதுவுமே வந்துட்டு நம்மளை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம ஏன் இவங்க கிட்ட இருக்கணும், நம்ம எங்கேயாவது போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த பிள்ளை மனசு கெட்டு கோயிலிருந்து வெளியே நடந்து போயிட்டு அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா. ஸோ அப்பனே பார்த்து தான் நம்ம விஜய் வராரு. அரவிந்த் கிட்ட பேசிட்டு அந்த செயின் லாக்கெட் ஃபோட்டோ எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்படி வாங்கிட்டு அதை மல்லிகிட்ட கொடுக்குற தருணம், மல்லிகிட்ட கொடுத்தா மல்லியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், ஸோ இந்த மாதிரிலாம் அவர் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம வெண்பா அழுதுகிட்டே வர்றதை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே வெண்பா, என்னாச்சு வெண்பா, ஏன் என்னாச்சு உனக்கு, ஏன் தனியாக வந்துட்டு இருக்க, மல்லியம்மா எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லியும் வந்துட்டு பின்னாடியே வராங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மல்லியை வந்து நம்ம விஜய் கேட்குறாங்க, என்னாச்சு மல்லி உனக்கு, ஏன் வெண்பாவை கண்டுக்காமல் விட்டுட்டு இருக்க, வெண்பா தனியாக அழுதுகிட்டு வரா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் கோயிலில் தான் உக்காந்துட்டு சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன் கண்ணு மூடி, அதுக்குள்ளே வெண்பாவை காணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இனிமே வந்து வெண்பாவை எங்கேயும் விட மாட்டேங்க, சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம விஜயை பிடிச்சி அழ போகிறாங்க. ஸோ அப்புறம் வெண்பாவும் வந்து டாடாவை பிடிச்சிக்க போகிறாங்க. டாடா, என்கிட்ட இப்போது மல்லியம்மா முன்ன மாதிரியெல்லாம் பேசுறதில்ல, இதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாடா அப்படின்ற மாதிரிலாம் பேச போகிறாங்க. இருந்தாலும் இங்கே நடக்கிற விஷயத்த நம்ம ராஜேஸ்வரி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் மல்லியை மிரட்ட போகிறாங்க. நீ வந்துட்டு மறுபடியும் விஜய் கூட சேர்ந்து தான் இருக்க, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியே இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து மிரட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் கிட்ட ராஜேஸ்வரி மாட்டக்கூடிய தருணம் கிட்ட வந்துருச்சுன்னே சொல்லலாங்க. அதே சமயம் நம்ம கதிரேசனும் ராஜேஸ்வரியோட உண்மை முகத்தை தெரிஞ்சு தான் அவங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் யார்கிட்டயோ ஒன்று மாட்டுறாங்க, யாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.